வாசிக்கும்படியாக தெரிவு செய்து எடுக்கப்பட்ட தூய நற்செய்தி வாசகம். பரிசுத்த யோவான் எழுதின நற்செய்தி நூல் 10ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் தொடக்கம் 18ஆம் வசனம் வரை அடங்கியுள்ள இறை வார்த்தைகளுக்கு செவிமடுப்போமாக. St. John chapter 10 verses beginning from 7 to 18. St. John chapter 10 verses beginning from 7 to 18. இயேசுவே நல்ல ஆயர். மீண்டும் இயேசு கூறியது, உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன், ஆடுகளுக்கு வாயில் நானே. எனக்கு முன்பு வந்தவர் அனைவரும் திருடரும் கொள்ளையருமே. அவர்களுக்கு ஆடுகள் செவி சாய்க்கவில்லை. நானே வாயில். என் வழியாக நுழைவோருக்கு ஆபத்து இல்லை. அவர்கள் உள்ளே போவர், வெளியே வருவர், மேய்ச்சல் நிலத்தை கண்டுகொள்வர். திருடுவதற்கும் கொல்வதற்கும் அழிப்பதற்கும் அன்றி திருடர் வேறெதற்கும் வருவதில்லை. ஆனால் நான் ஆடுகள் வாழ்வு பெறும் பொருட்டு, அதுவும் நிறைவாக பெறும் பொருட்டு வந்துள்ளேன். நல்ல ஆயர் நானே. நல்ல ஆயர் ஆடுகளுக்காக தம் உயிரையும் கொடுப்பார். கூலிக்கு மேய்ப்பவர் ஓநாய் வருவதை கண்டு ஆடுகளை விட்டு விட்டு ஓடி போவார். ஏனெனில் அவர் ஆயரும் அல்ல, ஆடுகள் அவருக்கு சொந்தமும் அல்ல. ஓநாய் ஆடுகளை பற்றி இழுத்து கொண்டு போய் மந்தையில் நின்று சிதறடிக்கும். கூலிக்கு மேய்ப்பவருக்கு ஆடுகளை பற்றி கவலை இல்லை. நல்ல ஆயர் நானே. தந்தை என்னை அறிந்திருக்கிறார், நானும் தந்தையை அறிந்திருக்கிறேன். அதுபோல நானும் என் ஆடுகளை அறிந்திருக்கிறேன். என் ஆடுகளும் என்னை அறிந்திருக்கின்றன. அவைகளுக்காக எனது உயிரை கொடுக்கிறேன். இக்கொட்டிலை சேரா வேறு ஆடுகளும் எனக்கு உள்ளன. நான் அவற்றையும் நடத்தி செல்ல வேண்டும். அவையும் எனது குரலுக்கு செவி சாய்க்கும். அப்போது ஒரே மந்தையும் ஒரே ஆயரும் என்னும் நிலை ஏற்படும். தந்தை என் மீது அன்பு செலுத்துகிறார், ஏனெனில் நான் என் உயிரை கொடுக்கிறேன். அதை மீண்டும் பெற்றுக்கொள்ளவே கொடுக்கிறேன். என் உயிரை என்னிடமிருந்து யாரும் பறித்துக் கொள்வதில்லை. நானாகவே அதை கொடுக்கிறேன். உயிரை கொடுக்கவும் எனக்கு அதிகாரம் உண்டு. அதை மீண்டும் பெற்றுக்கொள்ளவும் அதிகாரம் எனக்கு உண்டு. என் தந்தையின் கட்டளைப்படியே நான் இப்படி செய்கிறேன் என்பதே. பாடம் நிறைவடைந்தது. கிறிஸ்துவே உமக்கே மகிமை உண்டாவதா. மத்தியில் வந்திருக்கின்ற பாஸ்டர் டேவிட் மார்டன் from Australia will come and deliver the sermon in English. It's a beautiful, by the way. It's a beautiful reading. Well done.